இன்றைக்கி வியாழன்கிழமை நைட்டே கிச்சனை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு. நாளைக்கு நிறையா வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிச்சனை ஹாலையும் மட்டும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் படுத்தேன். அப்படியே வந்து இந்த ரெட் பீன்ஸ் வந்து இருந்துச்சு. அந்த புளியமுத்து இருக்குது பார்த்திங்களா, அந்த கலரில் தான் இருக்கும். இது வந்து சின்ன டம்ளரில் ஊற போட்டு தான் படுத்தேன். காலைல உருளைக்கிழங்கு அது போட்டு வேக போட்டாச்சு. இங்கிட்டு பார்த்திங்கன்னா டீ வச்சாச்சு. இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு வந்து சூடாக சாப்பாடு, ரசம், இந்த ரெட் பீன்ஸ் வந்து நம்ம ஊற போட்டிருந்தோம் பார்த்திங்களா, அதுவும் உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு கூட்டு மாதிரி வச்சாச்சு. ரசம் சாப்பாடுக்கு இந்த கூட்டு வந்து அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். சப்பாத்தி பூரிக்கும் நல்லா சூப்பராக இருக்குங்க. அடுத்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை சுட்டாச்சு. தேங்காய் சட்னி நார்மலாக எப்பயும் போல் அரைச்சிட்டு எப்பயும் தாளிப்பு கொடுக்கும்போது கருவேப்பிலை கடுகு உளுந்து போடும்போது பொடி பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலையாக போட்டு இன்றைக்கி வந்து சட்னி அரைச்சிருந்தேன். சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. எல்லா வேலையும் காலையிலையும் முடிச்சுட்டு ரெஸ்ட் இல்லைங்க. இனிமேல் தான் நம்ம ஓடணும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.